முள்ளங்கி பிரியாணி. ஃபன்னி ரைட்? முள்ளங்கிய நாங்க சாம்பார்ல போட்டாலே சாப்பிடாத ஆளு இப்படியெல்லாம் செஞ்சா சாப்பிட்டுருவோமா அப்படின்னு என்கிட்ட பெட்டு வைக்கிறாங்களா ஓடியாங்க. ஏன்னா இதை நான் உங்களுக்கு யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க சயின்டிஸ்டுக்கு மட்டும் அவார்டு கொடுக்க கூடாதுங்க. ஓகே, இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கோல்டன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து, 5 காஞ்ச மிளகாய், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கல்பாசி, 4 பல் பூண்டு, 2 இஞ்சி, 2 முள்ளங்கி, இதோட புதினா, தூளுன ஒரு பட்டை தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாயை வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. முள்ளங்கி பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பிரஷர் குக்கர்ல செய்யறதுனால 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு நான் 1.5 கப் தண்ணி ஊத்திருக்கேன். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் 1/2 மணி நேரம் கழுவி ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு உள்ள சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வந்ததும் க்ளோஸ் பண்ணி 2 விசிலுக்கு மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சுக்கோங்க. அடுத்து 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா இது முள்ளங்கி சாதம்னு நம்பவே மாட்டாங்க, பிரியாணின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் பிரியாணின்னு சொன்னா அடிப்பீங்க, தக்காளி பிரியாணின்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா அட்டகாசமா இருக்குங்க. இது முள்ளங்கி சாதம்னு யாருமே நம்ப மாட்டாங்க. நான் வேணா பெட்டு வைக்கிறேன், செஞ்சுட்டு வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டுதான் பாருங்களேன். அப்படியே மறக்காம லவ்வோடு சமைச்சிருங்க. எப்படி? Download ShareChat.